விஜய் வந்து இதனாலேயே டைரக்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய வழிவாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? அவர் போயிருக்காருங்க. அவர் பிரச்சாரம் லீடர், அவர் ம். தான் தலைவர். சொல்றாங்க கொலை அப்படின்னா குற்றச்சாட்டுன்னு வராது. ஆனா ஓகே, ஓகே. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இது வந்து அலட்சியம். ஒருவேளை அவருக்கு நீங்க 106 பிஎன்எஸ்ல அவர் மேல கேஸ போட்டு கேஸ ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா வேணா எலெக்ஷன் நிக்காம இருக்கலாமே ஒழிய கட்சியெல்லாம் தடை பண்ணணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. கட்சியை தடை பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதுல பாருங்க, உளவுத்துறையுடைய தோல்வி, தமிழக அதுவும் கரூர் மாவட்ட உளவுத்துறை தோல்வி, கரூர் மாவட்ட காவல்துறை போதிய பாதுகாப்பு தரவில்லை, கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதெல்லாம் போக விஜய் தான் வந்து பொறுப்பேற்கணும். விகாரியஸ் எனக்கு பெங்களூர் கிரிக்கெட் இஷ்யூ நடந்தது இல்லையா, அதே சிமிலர் கேஸ் தான் அது. இந்த விசாரணை கமிஷன் ஒன் மேன் என்கொயரியில எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அந்த ஒன் மேன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதே யாரு? ஆனரபிள் சிஎம் தான். அத வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இந்த மாதிரி கேஷுவாலிட்டி நடந்துருச்சு, ட்ராஜடி நடந்துருச்சு, நீங்க ஒரு ரிட்டையர்டு ஆனரபிள் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அப்பாயிண்ட் பண்ணாருன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படும். எவிடன்ஸ் இல்லாம நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது முழுக்க முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினருடைய அலட்சியம், அவங்களுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ். அதுக்கு விஜய் பொறுப்பேற்கணும். தமிழக அரசு உளவுத்துறை வந்து தோற்று போய்விட்டது. தமிழக அரசு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்காம 40 உயிரை வந்து பலி வாங்குறது ஒரு காரணமாயிடுச்சு. இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவரோட பரப்புரையில நடந்த அந்த ஸ்டாம்பேட் இஷ்யூவான பலியான 39 இப்ப 40 வந்து ஆயிடுச்சு. 40 உயிர்கள். இப்ப இது குறிச்சு அந்த பிரச்சனைகள் குறிச்சு நம்ம உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட நம்ம கலந்துரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் வந்து இதனாலேயே டைரக்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய வழிவாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டு. ஆமா, அவர் போயிருக்காருங்க. அவர் பிரச்சாரம் லீடர், அவர் தான் தலைவர். அவர் கட்சி மீட்டிங், அவர் அங்க போனதுனாலதான இந்த 40 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. அவர் போலவே இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன வந்து சொல்றாங்க கொலை குற்றச்சாட்டுன்னு வராது. ஆனா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இது வந்து அலட்சியம். அப்ப அவர் மேல வந்து 106ல வழக்கு பதியலாம், 223 பிஎன்எஸ்ல வழக்கு பதியலாம். அப்படி பதிஞ்சாங்கன்னா அவருக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல மெயினா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க. இது வந்து லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு பேரு. வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா, வேலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. ஒரு இடத்துக்கு போறோம், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு அவங்கதான் பொறுப்பு. ஏன்னா தெரிஞ்சதுதானே போறாங்க. அது எப்படி நகரக்குடல ஏறி நிக்கிறான், செவத்து மேல ஏறி நிக்கிறான், மரத்து மேல ஏறி நிக்கிறான், புல்லட்ட ஒரு வேன்லயே பிரச்சார வேன்ல இடிச்சிட்டு போறான், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிறான். அப்படி என்னப்பா அவரை பாக்குறதுக்கு? அது யூடியூப்லயும் வீடியோலயும் அவரை பார்த்துட்டு போயிடலாமேப்பா. சோ மக்களை வந்து தன்னுடைய பொறுப்பை உணரணும். மக்கள் வந்து இனிமையாவது விஜய் ஏதாவது பிரச்சார கூடத்துக்கு போனாருன்னா அதிகமா போகாதீங்கன்ற, கூட்டம் கூடுறதுக்கே போகாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தரையும் காம்பன்சேஷன், ஒவ்வொரு தரையும் அரசுக்கு தலைவலி உங்களால தானே. இல்லையா கயிறு கட்டி வரிசைப்படுத்துங்க, வரிசைப்படுத்தி பந்தோபஸ்து கொடுங்க. கரெக்டா 6 மணியா 6ன்னு 6:30 போயிடணும். ஹாஃப் அன் அவருக்கு மேல டிலே பண்ணக்கூடாது, பிரச்சனையே வராது. நீ என்ன பண்ற? எல்லாருமே ஏன் டிலே பண்றாங்க அது சொல்லுங்க பாக்கலாம். ஏன் டிலே பண்றாங்க எல்லா தலைவர்களும்னா அப்பதான் கூட்டம் அதிகமா கூடும். நம்மளை பார்க்க கூட்டங்கள் அதிகமா கூட்டத்தை காட்டணுங்கிறதுனாலதான் டிலே பண்ணுவாங்க எல்லாருமே. எந்த மீட்டிங் போனாலும் அந்த சேர் எல்லாம் பார்ப்பாங்க. கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பேசுவாங்க. இல்ல ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க, கூட்டம் வந்துருச்சாப்பா, சேர் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வரக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்காங்க இன்னைக்கு. இதுல பாருங்க, உளவுத்துறையுடைய தோல்வி, தமிழக அதுவும் கரூர் மாவட்ட உளவுத்துறை தோல்வி,
தோல்வி. கரூர் மாவட்ட காவல்துறை போதிய பாதுகாப்பு தரவில்லை. கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதெல்லாம் போக விஜய் தான் வந்து பொறுப்பேற்கணும். விகாரியஸ் என்ன பெங்களூர் கிரிக்கெட் இஷ்யூ நடந்தது இல்லையா, அதே சிமிலர் கேஸ் தான் அது. விஜய் தான் பொறுப்பேற்கணும். ஓகே சார். சார் என்ன ஒருவேளை அதே நீங்க மாதிரி ஒருவேளை அவருக்கு நீங்க 106 BNSல அவர் மேல கேஸ் போட்டு கேஸ ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா வேணா எலெக்ஷன் நிக்காம இருக்கலாமே ஒழிய, கட்சியெல்லாம் தடை பண்ணணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. கட்சியை தடை பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இனிமே வந்து இவருக்கு வந்து இனிமே போலீஸ் பாதுகாப்பு ஒரு பிரச்சாரத்துக்கு வழங்குமா இல்லையா அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா சார். இப்ப வந்து மறுத்தா கூட ஹைகோர்ட்டுக்கு போனா ஹைகோர்ட் யோசிப்பாங்கல்ல. ஆனா ஒரு தலைவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறதை தடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, நீங்க வீடியோ கான்பரன்சிங்லயே அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் வந்து விஜயோட பிரச்சார கூட்டத்தில் நுழைஞ்சாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. எவிடன்ஸ் இல்லாம நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது முழுக்க முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினருடைய அலட்சியம், அவங்களுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ். அதுக்கு விஜய் பொறுப்பேற்கணும். தமிழக அரசு உளவுத்துறை வந்து தோற்று போய்விட்டது. தமிழக அரசு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்காம 40 உயிரை வந்து பலி வாங்குறது ஒரு காரணமாயிடுச்சு. அதாவது அஜித்குமாருடைய வழக்குல ஆனரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், ஆனரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் SM சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலான அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க மக்களை நீங்களே கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுடைய மக்கள், நமது மக்களை வந்து நீங்களே 40 பேரை பலியாவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிட்டீங்க. இதுக்கு வந்து தமிழக அரசும் பொறுப்பேற்கணும், விஜயும் பொறுப்பேற்கணும். நோ இஷ்யூ அட் ஆல். பட் விஜய் வந்து பாடம் கத்துக்கணும். ஏரின் ஆஃப்டர் வேர்ட்ஸ் இந்த வீக் எண்டு அப்படிங்கறத வச்சுக்க கூடாது. வார நாட்கள், விடுமுறை நாட்கள்னா என்ன, ஒரு ஆக்டரை பார்க்க கூட்டம் கூடத்தான் கூடும். இல்லைன்னா ஒரு பெரிய மைதானத்தில் தான் ஒரு பிரச்சாரம் கொடுத்து நடத்தணும். இந்த மாதிரி குறுக்கு சந்து, நடுச்சந்து, முச்சந்து எல்லாம் கூட்டம் நடத்தினா இப்படிதான். அடுத்தது ஒரு நபர் ஆணையம். இந்த விசாரணை கமிஷன் ஒன் மேன் என்கொயரியில எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அந்த ஒன் மேன் கமிஷன் அப்பாயின்ட் பண்றதே யாரு? ஆனரபிள் CM தான். அத வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து, ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, இந்த மாதிரி கேஷுவாலிட்டி நடந்துருச்சு, டிராஜடி நடந்துருச்சு, நீங்க ஒரு ரிட்டையர்டு ஆனரபிள் ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அப்பாயின்ட் பண்ணாருன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை சூஸ் பண்றதே CM தானே. சரி, இதே ஆனரபிள் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதுக்கு அவங்க தான் சேர்மன் கமிஷன் ஆஃப் என்கொயரி. நாங்க எல்லாம் அப்பீரான நான் கூட ஒரு சாட்சியை கொண்டு போனேன். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இதுவரை தமிழக அரசு வந்து அமல்படுத்தவே இல்லையே. எலெக்ஷன் போது என்ன சொன்னாங்க, நாங்க தூத்துக்குடி சம்பவத்துல என்ன நடக்குதோ அத்தனை பேரையும் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருவோம், அது IAS இருந்தானே IPS இருந்தானே அப்படின்னாங்க. அருணா ஜெகதீசன் நீதியரசி கொடுத்த பரிந்துரைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அமல்படுத்தவே இல்லையே இது வரைக்கும். அந்த IPS IAS ஆபீஸ் எல்லாம் ப்ரமோஷன்ல போயிட்டாங்களே. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி கமிஷன், ஆறுமுகசாமி கமிஷன், சந்தேக மரணம் ஜெயலலிதா, அவரும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அதுவும் அமல்படுத்தல. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஜெயலலிதா சந்தேக மரணத்தை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவோம், ஆக்ஷன் எடுத்துருவோம், அதுவும் பண்ணல. அப்புறம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது வந்து புலனாய்வு அமைப்பு கிடையாது. அது புரிஞ்சுங்க. இது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் அத்தாரிட்டி, அவ்வளவுதான். ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஒரு என்டைட்டி, அவ்வளவுதான். இந்த விசாரணை ஆணையத்துக்கு வந்து புலன் விசாரணை செய்யக்கூடிய பவர்ஸ் கிடையாது. ஒரு சிவில் கோர்ட் மாதிரி நடத்தலாம், அவ்வளவுதான்.
ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஃபேக்ட வந்து ஃபவுண்ட் பண்ணி அறிக்கையை அரசுக்கு அளிப்பாங்க. அந்த அறிக்கையை ஏத்துக்கிறது ஏத்துக்காதும் அரசுடைய டொமைன், அவங்க டிஸ்கிரிஷன். நான் அந்த அறிக்கையின் மூலமா தான் நான் ஆக்ஷன் எடுப்பேங்கிறதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. அஜித்குமார் கேஸ்ல அப்படி நெஞ்ச நிமித்தி சிபிஐக்கு வழக்கு ஒப்படைச்சிங்கல்ல, அதே மாதிரி 40 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அஜித்குமார் ஒருத்தர் தான். கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத், போலீஸ் கஸ்டடி டெத். இது இந்தியாவில எங்கேயும் நடக்காத ஒண்ணு. இந்த பெரும் துயரத்தை வந்து நீங்க சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நெஞ்ச நிமித்திட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு யாராவது பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்படின்னு தானே ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிட்டோம், ஆணையத்தோட அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கோம், நீங்க கவுண்டர் போடுவீங்கல்ல, ரிப்ளை பண்ணுவீங்கல்ல. அதனால இதெல்லாம் வந்து எங்களுடைய ஐடியாஸ். எங்க சகோதர வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ஐடியாஸ் ஃபாலோ. ஒரு நபர் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லைங்க. இது சிபிஐக்கு ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைக்கணும் அந்த வழக்கை. எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது விஜய் தாமதம் காரணமா, இல்ல இடத்தை சூஸ் பண்ணது காரணமா, இல்ல ஹைகோர்ட் விதித்த அந்த நிபந்தனைகள் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லையா? நிறைய இஷ்யூஸ் இருக்கு. திடீர்னு ஏன் பவர் கட்டுங்கிறது ஆச்சு? செருப்பெல்லாம் யாரு வீசினாங்க? லத்தி சார்ஜ் ஏன் அங்க செய்யப்பட்டது? அவர் வரும்போது இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணி அமைச்சிருக்கலாமே, மக்களை காப்பாத்திருக்கலாமே. பொதுமக்களே வந்து தன்னுடைய ஆபத்தை அவங்களே வர வச்சுட்டா கூட, விஜய் வந்ததுனால தானே அவங்க பார்க்க வந்தாங்க. அப்ப விஜயை பார்க்க வந்தா என்ன, யாரை பார்க்க வந்தா என்ன? கூட்டம் கூடும் போது மக்களை பாதுகாத்து கொண்டு வருவதுதானே அரசோட கடமை. அதான் ரைட் டு லைவ் அண்ட் லிபர்ட்டி கேரண்டீட் என்ற ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையே வந்து தமிழக அரசு காப்பாற்ற தவறிவிட்டது அப்படிங்கறதுதான் எங்களை போன்ற அலைக் மைண்டட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸோட கன்சர்ன் ஒப்பீனியன். வெளியில வரார். வெளியில வந்தோடனே பிரஸ் எல்லாம் கேட்கிறாங்க. எல்லா தலைவர்களும் அங்க போயிருக்காங்க. எல்லாரும் வந்து காயம்பட்டவரை பாக்குறாங்க. இறந்த விபத்துல இறந்தவர்களோட குடும்பத்துக்கு போறாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. நீங்க 2ஆம் கட்ட தலைவர் கூட யாருமே போகலையேங்க, விஜய் போவாரான்னு கேட்டதற்கு முட்டாள்தனமா என்ன சொல்றாரு? இது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க பேசிட்டு போங்க. ஐ நெவர் பாதர் அபௌட் தி கமெண்ட்ஸ். ஆனா கமெண்ட்ஸ் பேசுறவங்க யாருமே வீடியோ பார்த்தவங்க யாரும் கோர்ட்டுக்கு வர போறது கிடையாது. நேரடியா எங்கள்கிட்ட பேசினா நாங்க அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு போறோம். முட்டாள்தனமா என்ன பண்றாரு அப்படின்னா, நாளைக்கு 2:15 மணிக்கு கேஸ் வருது, அதுக்கப்புறம் பாத்துக்கோ. ஏன்பா உங்க தலைவன் தான் போயிருக்கான், ஸ்பாட்ல நீனு இருந்திருக்க. விஜய் போன இடத்துல தான் இவ்வளவு ஸ்டாம்பேர்ட் ஆகி இத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க. உங்க வீட்டுல நடந்ததுன்னா நிர்மல்குமாரோ, இல்ல விஜயோட ஒய்ஃபோ, இல்ல விஜயோட அம்மாவோ, இல்ல புஷி ஆனந்த் ஒய்ஃபோ, புஷி ஆனந்த் சிஸ்டரோ குழந்தைகள் இறந்திருந்தா அப்பதானே வழி தெரியுங்க. எவனோ வரான், எவனோ இறந்துட்டு போறான். விஜயோட ஒய்ஃப், விஜயோட சில்ட்ரன், விஜயோட அம்மா, விஜயோட அப்பா, அதே மாதிரி புஷி ஆனந்தோட ரிலேட்டிவ்ஸ் ஒய்ஃப் மச்சினி, இவன் நிர்மல்குமார், ஆதவர், இவன் எவனா இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இறந்து தானே அந்த வழி தெரியும். எவனோ போயிட்டான். நீ அட்லீஸ்ட் என்ன பண்ண, நிர்மல்குமார் என்ன பண்ணிருக்கணும், மரியாதை கர்டசிக்காக உன் மீட்டிங்க்கு தான் வந்தான், உன் தொண்டர்கள் வந்தான், பொதுமக்கள் வந்தாங்க, ரசிகர்கள் வந்தாங்க, இறந்துட்டாங்க. ஒரு கர்டசிக்காவது நீ மென்ஷன் பண்ண. நாளை கேஸ் வருது, தட் இஸ் செகண்டரி. இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். தலைவரால் அதை பொறுத்து கொள்ள முடியல. கணத்தை எதையொட்டோ என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காரு. ஷாக்ல இருக்காரு. ஷாக்ல டிராமால இருக்காரு. என்ன பண்றது தெரியல. இந்த துயரத்துக்கு வந்து நாங்க வந்து வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். ஆழ்ந்த அனுதாபங்கள். காயம்பட்டவங்க எல்லாம் விரைவில் குணமடையணும் அப்படின்னு ஒரு வார்த்தையா நீ சொல்லிட்டு போன. நீ என்ன இணை செயலாளர். சோ ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை தலைவனுக்கு இல்ல, 2ஆம் கட்ட தலைவனுக்கு இல்ல. இது என்ன கட்சி அப்படின்னு யோசிக்க தோணும். நீ சொல்லிருக்கலாம். அதாவது பசுமை வழிச்சாலையில் உள்ள
ஹானரபிள் நீதியரசர் வீட்டுக்கு போறேன். வெளியில வந்து பிரஸ் கேக்குறாங்க, மீடியா கேக்குறாங்க. நாளை கேஸுக்கு இருக்கிற சம்பந்தம், நீ பெடிஷனும் போடல, நாங்களே சொல்லிட்டு போயிருவோமே. இந்த வழக்கை 40 பேர் இறந்திருக்காங்க மெலாட். ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இதுல ஏகப்பட்ட லேக்குனா இருக்கு, லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதனால ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தானாக முன் வந்து ஷியோமோட்டோவா இந்த வழக்கை எடுத்துங்க, நாங்க மென்ஷன் பண்ணல போறோம். ஜட்ஜ் எடுத்து ஹானரபிள் ஜட்ஜ் எடுத்துட்டு போறாங்க. பெரிய விஷயம் இல்லையே.